அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இதுநாள் வரை வாராந்திர தேர்வுகள் மற்றும் தினசரி தேர்வுகளை நாம் பார்த்து இருந்திருக்கிறோம். இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக 2025 நடக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் எல்லா சப்ஜெக்டில் இருந்தும் தினசரியாக டே ஷீட்டாக ஒவ்வொரு நாளும் 20 கேள்விகள் அடங்கிய வினா தொகுப்பு உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 20 கேள்விகள் அடங்கிய வினா தொகுப்பை பொறுத்தவரையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எக்ஸ்பெக்டட் பண்ணக்கூடிய கேள்விகளாக தான் இருக்குன்றதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்காங்க. தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்னொரு முயற்சியாக இந்த டே ஷீட்டை தரப்போகிறோங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த டே ஷீட் மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் முழுக்க ஆன்லைன் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. இந்த செய்தியை உங்கள் சக நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் முதல் நாளில் முதல் டே ஷீட்டாக பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு அறவியல் புதிய புத்தகத்திலிருந்து அலகு 5 இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 20 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பலை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிச்சயமாக நம்முடைய தாழ்வு மனப்பான்மையை நீக்குவதில் அறிவை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. நம்முடைய இலக்கு 2025 அரசு பணிக்கு செல்ல வேண்டும், அதிலும் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் மூலமாக செல்ல வேண்டும் என்று இலக்கோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து போட்டியாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டே ஷீட்டை சரியாக பயன்படுத்திக்காங்க. நிச்சயமாக மெயின் எக்ஸாமுக்கு உங்களுக்கு மிக சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். முதல் கேள்வி, பழங்கால இந்தியாவின் ஆட்சி முறை சமூக பொருளாதார சமய நிலைகளின் வளர்ச்சிக்கும் நுண்கலைகளின் உருவாக்கத்திற்கும் அடித்தளமிட்டவர்கள். ஸோ அன்றைய காலகட்டத்தில் பழங்கால இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆட்சி முறைக்கும் சமூக பொருளாதார சமய நிலைகளின் வளர்ச்சிக்கும் நுண்கலைகளின் உருவாக்கத்திற்கு அடித்தளமிட்டது யாருன்னு பார்த்திங்கன்னா மௌரியர்கள் தாங்க. இந்த பாடத்தை பொறுத்தவரையும் அலகு 5 இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை 12th எத்திக்ஸில் இருக்கும். இந்த லெசன்லேருந்து கட்டாயங்க ஜிஎஸ் பகுதியிலேருந்து நிச்சயமாக 1 or 2 கொஸ்டின் கம்பல்சரி இடம்பெறுங்க. தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணிக்காங்க. மாதிரி தேர்வு எழுதி பார்த்துக்காங்க. கேள்வி 2, சரியான இணையை தேர்வு செய்க. கௌடில்யர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம் சரி. விசாகதத்தர் இண்டிகா நூல் எழுதியிருப்பாருன்னா கிடையாது. மெகஸ்தனிஸ் முத்ரா ராட்சசத்தை எழுதியிருப்பாருன்னா கிடையாது. அப்போ சரியான இணை 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. விசாகதத்தர் எழுதிய நூல் முத்ரா ராட்சசம், மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா, 2, 3 மாறி இருக்குது. கௌடில்யரை பொறுத்தவரையும் அர்த்த சாஸ்திர நூல் எழுதியிருப்பார். இவர் சாணக்கியர்னு சொல்லலாம் அல்லது விஷ்ணுகுப்தர்னு அழைக்கிறாங்க. கௌடில்யருக்கு இன்னொரு 2 பேர் இருக்குது. ஒன்று சாணக்கியர் அல்லது விஷ்ணுகுப்தர். கேள்வி 3, மௌரிய ஆட்சி முறையின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? மௌரிய ஆட்சி முறையின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம். ஸோ இந்த அர்த்த சாஸ்திரம் பற்றி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. மௌரியர் ஆட்சி முறையின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? அர்த்த சாஸ்திரம். ஆசிரியர் கௌடில்யர் அல்லது சாணக்கியர் அல்லது விஷ்ணுகுப்தர். புவியியல் நூலை எழுதி தாலமி, மெகஸ்தனிஸ் இண்டிகா நூலை எழுதியிருப்பார். முத்ரா ராட்சசம் விசாகதத்தர் எழுதியிருப்பார். கேள்வி 4, பொறுத்துக. புரோகிதர்னா யார்? புரோகிதர்னா அரச குருவை குறிக்கும். சேனாதிபதினா படைத்தலைவரை குறிக்கும். சன்னிதத்தானா யார்னா கருவூல அதிகாரியை குறிக்கும். சன்னிதத்தா என்பவர் யார்? கருவூல அதிகாரி. சமஹர்தர்னா வரி வசூல் செய்பவரை குறிக்கும். சமஹர்தர் என்பவர் வரி வசூல் செய்பவர். இது பார்த்தீங்கன்னா மௌரியர் காலத்தில் அரசனுக்கு உதவ அமைச்சரவை குழு இருந்திருக்கும். அந்த அமைச்சரவை குழுக்கான பெயர்கள் தான். புரோகிதர்னா அரசகுரு, சேனாதிபதினா படைத்தலைவர், சன்னிதத்தானா கருவூல அதிகாரி, சமஹர்தர்னா வரி வசூல் செய்பவர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2. நம்ம இந்த டிஸ்கஷன் வீடியோவை பொறுத்தவரையும்
கூடுதலாக அது ரிலேட்டடான எல்லா குறிப்புகளையும் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்கலாம். மௌரியர் காலத்தில் அரசனுக்கு உதவ அமைச்சரவை குழு இருந்திருக்கும். அந்த அமைச்சரவை குழுக்களுக்கான வெவ்வேறு பெயர்கள் தான். பிரதிகரானா மன்னனின் தனி உதவியாளர்னு சொல்லலாம். பிரசஸ்தானா காவல்துறை தலைவர்னு குறிக்கலாம். நியாயதீஷ்னா தலைமை நீதிபதி. அந்தபாலானா எல்லைப்புற பாதுகாவல் அதிகாரியான அந்தபாலான்னு குறிப்பிடுவாங்க. பௌர்னா தலைநகர ஆளுநர். மௌரியர்கள் காலத்தில் தலைநகர ஆளுநரை பௌர்னு அழைத்திருப்பாங்க. அத்வர்ம சிகானா பெண் பாதுகாவல் அதிகாரியை குறிப்பாங்க. அத்வர்மம் சிகா என்பது பெண் பாதுகாவல் அதிகாரி. துர்கபாலா என்பவர் கோட்டை பாதுகாவல் அதிகாரி. துர்கபாலா என்பவர் கோட்டை பாதுகாவல் அதிகாரி. கேள்வி 5. மௌரியர்களின் தலைநகரம் எது? மௌரியர்களின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம். இன்றைய காலத்தில் பாட்னா பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடியது தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மௌரியர்களின் தலைநகராக விளங்கியிருக்கும். கேள்வி 6. மௌரியர்களின் படையில் 6,00,000 காலாட்படையினரும் 30,000 குதிரைப்படை வீரர்களும் 9,000 யானைப்படை வீரர்களும் 8,000 தேர்ப்படை வீரர்களும் இருந்ததாக குறிப்பிட்டவர் யார்? மௌரியர்களுடைய படையில் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை 4 வகையான படைகள் இருந்திருக்கும். இந்த 4 வகையான படையில் காலாட்படையில் 6,00,000 பேரும், குதிரைப்படையில் 30,000 வீரர்களும், யானைப்படையில் 9,000 வீரர்களும், தேர்ப்படையில் 8,000 வீரர்கள் இருந்ததாக சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலினி. கேள்வி 7. சரியான இணையை தேர்வு செய்க. உரிமையியல் நீதிமன்றங்கள் என்னன்னு அழைக்கிறாங்கன்னா தர்மஸ்தானியம். அதாவது மௌரியர் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நீதிமன்றங்கள் தர்மஸ்தானியம் என்று அழைக்கப்படுகின்றன. சரி. குற்றவியல் நீதிமன்றங்கள் கண்ட சோதனங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரி. நீதிபதிகளை தர்மதிகாரி என்று அழைக்கப்படுகிறது. மௌரியர் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நீதிமன்றங்கள் தர்மஸ்தானியம் என்றும், குற்றவியல் நீதிமன்றங்களை கண்டக சோதனங்கள் என்றும், நீதிபதிகளை தர்மதிகாரி என்றும் அழைக்கப்படுகின்றனர். இப்போ சரியான இணை 1, 2, 3 சரி. கேள்வி 8. மௌரியர் கால ஒற்றர் முறை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? மௌரியர் கால ஒற்றர் முறையை பற்றி சொல்லுனா மௌரிய மன்னர்களான சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர் ஆகியோர் ஒற்றர்களை நியமித்து நாட்டை கண்காணித்தனர். சந்திரகுப்த மௌரியரும் பிந்துசாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒற்றர்களை நியமித்து நாட்டை கண்காணித்திருப்பாங்க. அப்போ முதல் கூற்று சரி. அசோகர் ஒற்றர் முறையை பரவலாக்கினார். அசோகர் என்ன பண்ணியிருப்பார்னா ஒற்றர் முறையை நாடு முழுவதும் பரவலாக்கியிருப்பார். சரி. மௌரியர் கால ஒற்றர்களை குத புருஷர்கள் என்று அழைத்தவர் பிலினியானா? பிலினி கிடையாது. மௌரியர் கால ஒற்றர்களை குத புருஷர்கள் அழைக்கலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா கௌடில்யர் சொல்லியிருப்பார். மௌரியர் கால ஒற்றர்களை குத புருஷர்கள் என்று அழைத்தவர் பிலினி கிடையாது, கௌடில்யர். அப்போ மௌரியர் கால ஒற்றர் முறை பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 2 சரி. கேள்வி 9. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1. நியார்கஸ் என்ற கிரேக்க மௌரியர் நியார்கஸ் என்ற கிரேக்கர் மௌரியர் கால கைத்தொழில்கள், மண்பாண்ட உற்பத்தி தொழில் போன்றவற்றை பற்றி புகழ்ந்து குறிப்பிடுகிறார். யாரு? நியார்கஸ் என்ற கிரேக்கர். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று. பெண்கள் பல்வேறு விதமான காதணிகளை அணிந்ததாகவும் உற்பத்தி செய்ததாகவும் ஹர்ரியன் என்பவர் குறிப்பிடுகிறார். மௌரியர்கள் காலத்தில் பெண்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான காதணிகளை அணிந்ததாகவும் உற்பத்தி செய்ததாகவும் ஹர்ரியன் குறிப்பிடுகிறார். சரி. அப்போ 9வது கேள்விக்கு கூற்று 1, 2 சரி. கேள்வி 10. மௌரியர் கால வணிகம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? மௌரியர் கால வணிகம் பற்றிய கூற்றுகள் சரியானது எது எவைன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. 1. தட்சசீலம், கௌசாம்பி, பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி போன்ற நகரங்கள் முக்கிய வணிக மையங்களாக திகழ்ந்தன. மௌரியர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா தட்சசீலம், கௌசாம்பி, பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி இவை வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய வணிக மையங்களாக திகழ்ந்தன. சரி. தாமிரலிப்தி என்ற துறைமுகம் சிறப்பு பெற்றிருந்தது வணிகத்திற்கு மௌரியர்கள் காலத்தில். சரி. வணிக பரிமாற்றத்தில் நிஷ்கா என்ற தங்க நாணயமும், மயில் குன்று வளர்ப்பிறை பொறிக்கப்பட்ட பனா என்ற வெள்ளி நாணயமும், கர்சபனா என்று அழைக்கப்பட்ட செப்பு நாணயமும் வழக்கத்தில் இருந்தன. மௌரியர் கால வணிகத்தில் பார்த்தீங்கன்னா நிஷ்கா என்ற தங்க நாணயம் வழக்கத்தில் இருக்குது, பனா என்ற வெள்ளி நாணயமும், கர்சபனா என்ற செப்பு நாணயம், கர்சபனானா செப்பு நாணயம் வழக்கில் இருந்திருக்கு. அப்போது சரியானது 1, 2, 3 கூற்றுமே சரியாக இருக்குது. கேள்வி 11. கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு. கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு கிமு 261 அல்லது பொது ஆண்டு முன் 261ன்னு சொல்லலாம். கலிங்க போருக்கு வெற்றிக்கு பிறகு வந்து அசோகர் வந்து போரெல்லாம் திறந்திருப்பார், பௌத்த மதத்தை தழுவிருப்பார். கேள்வி 12.
பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 3 கூற்றுகள் தந்திருக்காங்க. இந்த 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். முதல் கூற்று, சந்திரகுப்த மௌரியர் பத்ரபாகு என்ற சமண துறவியால் சமணத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட்டார். ஸோ சந்திரகுப்த மௌரியரை பத்ரபாகு என்ற சமண துறவி தான் சமண மதத்திற்கு மாற்றியிருப்பார். முதல் கூற்று சரி. அசோகரை உபகுப்தர் என்ற சமய துறவி பௌத்த சமயத்திற்கு மாற்றினார். அசோகரை பொறுத்தவரையும் உபகுப்தர், அதாவது இந்த கலிங்க போருக்கு பிறகு அசோகர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா பௌத்த சமயத்திற்கு மாற்றியிருப்பார். அதை மாத்தந்து யாருன்னா உபகுப்தர். சரி. பாடலிபுத்திரத்தில் மொக்காலி புத்த திசா என்பவர் தலைமையில் அசோகர் 3வது புத்த சமய மாநாட்டை கூட்டினார். ஸோ பௌத்த சமய மாநாடை பொறுத்தவரையும் 4 பௌத்த மாநாடுகள் நடந்திருக்கு. அதில் 3வது பௌத்த மாநாடு அசோகர் ஆட்சியில் மொக்காலி புத்திசா தலைமையில் பாடலிபுத்திரத்தில் நடந்திருக்கும். சரி. அப்போ முதல் 3 கூற்றுகளுமே சரியாக உள்ளன. கேள்வி 13, பொறுத்துக. பத்ரபாகு எழுதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா கல்பசூத்திரம் வியாக்கரணம். வியாதி என்றவர் எழுதிய நூல் இலக்கணம். பாணினி எழுதிய நூல் அஷ்டத்யாயி. சுபந்து எழுதிய நூல் வாசவதத்தா நாட்டியதாரா, நாட்டிய கலை பற்றிய ஒரு நூலை எழுதியிருப்பார். அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. இது பார்த்தீங்கன்னா நூல் ஆசிரியர்கள் மௌரியர் காலத்தினுடைய இலக்கிய படைப்புகளில் வந்து கேட்டிருப்பாங்க. பத்ரபாகு எழுதிய நூல் கல்பசூத்திர வியாக்கரணம். வியாதி என்பவர் எழுதிய நூல் இலக்கணம். பாணினி என்பவர் எழுதிய நூல் அஷ்டத்யாயி. சுபந்து என்பவர் எழுதிய நூல் வாசவதத்தா நாட்டியதாரா என்ற நூலை வாசவதத்தா நாட்டியதாரா நூலை சுபந்து எழுதியிருப்பார். இது இல்லாமல் மௌரியர் காலத்தின் இலக்கிய படைப்புகள் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கௌடல்யர் அர்த்த சாஸ்திர நூலை எழுதியிருப்பார். பிங்களர் சந்த சூத்திரங்கள் என்ற நூலை எழுதியிருப்பார். வாமனர் காவியலங்கார சூத்திர விருத்தி என்ற நூலை எழுதியிருப்பார். வாமனர் காவியலங்கார சூத்திர விருத்தி என்ற நூலை எழுதியிருப்பார். சரி. சிலாலின் கிருசாசர் நாடக சூத்திரங்கள் நூலை எழுதியிருப்பார். சிலாலின் கிருசாசர் வந்து நாடக சூத்திரங்களையும் பௌத்த சமய நூலான திரிபிடங்களும் வேதாந்த நூல்களான கிருக சூத்திரமும் வந்து மௌரியர் கால இலக்கிய படைப்புகளாகும். கௌடல்யர் எழுதிய நூல் அர்த்தசாஸ்திரம். பிங்களர் எழுதி சந்த சூத்திரங்கள். வாமனர் எழுதி காவிய அலங்கார சூத்திர விருத்தி. சிலாலின் கிருசாஸ்வர் எழுதியது நாடக சூத்திரங்கள். இது இல்லாமல் பௌத்த சமய நூல்களான திரிபிடகங்கள் வேதாந்த நூல்களான கிருக சூத்திரமே இவை அனைத்துமே மௌரியர் கால இலக்கிய படைப்புகளாக உள்ளன. கேள்வி 14, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? பௌத்தர்களின் தியான குடங்கள் விகாரங்கள் என்று அழைக்கப்படுகிறதா? தப்பு. பௌத்த குருமார்களின் விடுதிகள் சைத்தியங்கள். தவறு. ஸோ இங்கே பௌத்தர்களின் தியான கூடங்கள் என்னன்னு அழைக்கிறாங்கன்னா சைத்தியங்கள் என்றும், பௌத்த குருமார்களின் விடுதிகள் விகாரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. 2 கூற்றுமே மாறியுள்ளன. அப்போ இங்கே 1, 2 தவறு. பௌத்தர்களின் தியான கூடங்களை சைத்தியங்கள் என்றும் அழைப்பர். பௌத்த குருமார்களின் விடுதிகளை என்னன்னு சொன்னால் விகாரங்கள். கேள்வி 15, சாஞ்சி ஸ்தூபியின் உயரம் மற்றும் அகலம் எவ்வளவு? ஸோ சாஞ்சி ஸ்தூபியை பொறுத்தவரை இந்தியாவில் புகழ்பெற்றது. இந்த சாஞ்சி ஸ்தூபி 77 அடி 77 அடி உயரமும் 77 அடி உயரமும் 121 அடி 121.6 அடி வந்து பார்த்தீங்கன்னா அகலமும் உடையது. சாஞ்சி ஸ்தூபியின் உயரம் மற்றும் அகலம் பார்த்தீங்கன்னா 77 அடி உயரமும் 121 அடி வந்து பார்த்தீங்கன்னா 121 அடி அகலமும் உடையது. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 16, அசோகர் தம்முடைய எந்த தூண் கல்வெட்டில் தர்மமானது நெடுநாள் வாழும் பொருட்டு எங்கெல்லாம் கற்றூன்களும் கற்பாறைகளும் காணப்படுகின்றனவோ அங்கெல்லாம் தர்மம் ஆணைகள் பொறிக்கப்படுவதாக என்று கூறியுள்ளார். எந்த தூண் கல்வெட்டில் சொல்லியிருப்பார்னா அசோகர் 7வது தூண் கல்வெட்டில் சொல்லியிருப்பார். தர்மமானது நெடுநாள் வாழும் பொருட்டு எங்கெல்லாம் கற்றூன்களும் கற்பாறைகளும் காணப்படுகின்றனவோ அங்கெல்லாம் தர்ம ஆணைகள் பொறிக்கப்படுவதாகன்னு சொல்லியிருப்பார். எந்த தூண் கல்வெட்டுனா 7வது தூண் கல்வெட்டில். கேள்வி 17, சாரநாத் கற்றூன் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? சாரநாத் கற்றூனில் யானை, எருது, குதிரை, சிங்கம் ஆகிய 4 விலங்குகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அது தொடர்பான கூற்று தான். யானை பார்த்தீங்கன்னா புத்தரின் அன்னை மாயாதேவி கனவில் வெள்ளை யானையை கண்டதை
நினைவுபடுத்துகிறது. சரி. எருது இளவரசர் சித்தார்த்தரின் இளமை கால ஆசைகளை தெரிவிக்கிறது. எருது பார்த்தீங்கன்னா இந்த சாரநாத் கற்றூனில் ஏன் பொறிச்சிருப்பாங்கன்னா புத்தருடைய புத்தருடைய இயற்பெயர் தான் சித்தார்த்தர். இளமை கால ஆசைகளை தெரிவிக்கிறது. சரி. குதிரை சித்தார்த்தர் ஆசைகளை துறந்து அரண்மனையை விட்டு வெளியேறிய நிகழ்வை குறிக்கிறது. சரி. சிங்கம் பார்த்தீங்கன்னா சாக்கியர்களின் சின்னமாக விளங்கக்கூடியதாக உள்ளது. இது புத்தரின் சாதனைகளை குறிக்கிறது. அசோகருடைய சாரநாத் கற்றூனில் பார்த்தீங்கன்னா 4 வகையான விலங்குகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். 1 யானை, 2 எருது, 3 குதிரை, 4 சிங்கம். இந்த 4ம் எதற்காக பொறிக்கப்பட்டன்ற விளக்கம் சரியாக தரப்பட்டுள்ளது. இப்போ சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 18. மௌரியர்களின் ஆட்சி மொழி எது? மௌரியர்களின் ஆட்சி மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிராகிருதம். மௌரியர்களின் ஆட்சி மொழியாக விளங்கியது பிராகிருதம். இலக்கிய மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். மௌரியர்களின் இலக்கிய மொழி சமஸ்கிருதம். கேள்வி 19. மௌரியர்கள் காலத்தில் எளிய மக்கள் பேசும் மொழியாக இருந்தது எது? மௌரியர்கள் காலத்தில் எளிய மக்கள் எந்த மொழியை பேசியிருப்பாங்கன்னா பாலி மொழியை பேசியிருப்பாங்க. அதே நிர்வாகத்துக்கு பிராகிருதம், இலக்கியத்துக்கு சமஸ்கிருதம், எளிய மக்கள் பேசும் மொழியாக இருந்தது பாலி. கேள்வி 20. கூற்று 1, கூற்று 2 மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 சல்லேகனம் என்பது உண்ணா நோன்பு முறையாகும். சல்லேகனம் என்பது உண்ணா நோன்பு முறையாகும். சரி. கூற்று 2 பௌத்த துறவிகள் பின்பற்றும் முறை சல்லேகனம் ஆகுமா? கிடையாது. பௌத்த துறவிகள் பின்பற்றாங்களா சல்லேகன முறையானா? கிடையாது. சமண துறவிகள் பின்பற்றும் முறை தான் சல்லேகனம். சல்லேகனத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா நெடுநாளாக தொடர்ந்து பயணம் செய்து அதன் மூலமாக தன்னுடைய சாப்பிடாம தன்னுடைய உயிரை நீக்கும் ஒரு முறை தான் சல்லேகன முறைன்னு சொல்லலாம். உண்ணா நோன்பு முறைன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் சந்திரகுப்த மௌரியரும் உண்ணா நோன்பு இருந்து சல்லேகன முறையில் உயிர் நீத்திருப்பார். இங்கே சல்லேகனம் என்பது ஒரு உண்ணா நோன்பு முறையாகும். சமண துறவிகள் பின்பற்ற ஒரு முறை தான் சல்லேகனம் சொல்லலாம். மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுனா 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. ஸோ டே ஷீட் 1 பொறுத்தவரையும் 20 கேள்விக்கான குறிப்பாக இந்திய பண்பாடு தொடர்பான 20 கேள்விகளை நம்ம பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.